சார் நேற்று வந்து விஜய் அவர்கள் தஞ்சாவூரில் பேசியிருந்தாரு. அதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்கணும்னா தமிழிசை அவர்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வந்தால் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இது ரொம்ப நாளாக விஜய் அவர்களை வந்து அவங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அந்த விஷயத்தில் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆவல் தான். ஏன்னா எடப்பாடியே வந்து என்டிஏ கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி அப்படின்றது கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து கொடி பறக்குது பாருங்க, கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, அப்படி பெரிய ஆவலோடு இருந்தாங்க வந்து. ஆனால் இவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் தனியாக தாங்க நிற்போம், கூட்டணிக்கு வேணா நீங்கள் வாங்க வந்து, ஏன்னா முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தான் அப்படின்லாம் அது முடிவாக இருக்கிறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம், அதை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல வந்து. ஆனால் கூட்டணின்ற ஒரு விஷயம் விஜய்க்கு பலமாக இருக்கும்னு பொதுவான எல்லாருடைய கருத்தும் கூட இருக்கும் பொழுது, நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜனுடைய இது கூட பார்த்து நான் வந்து நிறைய இதுவாக சொல்லியிருக்காங்க. தம்பி வந்து முன்னை விட பிரமாதமாக பேசியிருக்காரு. ஏன்னா அந்த ஸ்பீச் எல்லாருமே வரவேற்றாங்க. சைமன் வந்து தஞ்சாவூர் ஸ்பீச்சில் இது வரைக்கும் விஜய் பேசுனதுல ஒரு என்ன சொல்றது, எல்லா விஷயத்தையும் ஒரு ரவுண்ட் அப்படி டச் பண்ற மாதிரி வச்சு, குறிப்பா வந்து இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் பேசுறது வந்து ஒரு டெல்டாவில் நின்று பேசுறது அதுதான் வரவேற்காங்க. முக்கியமா தமிழிசை சொன்னது என்னன்னா வந்து, அதாவது வந்து மத்திய அரசு ஏற்படுத்தின நீட்டை மாநில அரசால் ஒரு பொழுதும் வந்து ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களே அப்படின்னு தம்பி கரெக்டா தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தவிர பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி தான் பலமான கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் வந்து அது என்னன்னா அந்த இது எலெக்ஷன் இல்ல எமோஷன் அப்படின்னு ஒண்ணு, இது எமோஷன் இல்ல தமிழ்நாட்டுக்கு ப்ரொமோஷன் அப்படின்ட்டு தமிழிசை வந்து, அதாவது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்போம், தம்பி அப்படி கொஞ்சம் அதை கவனத்துல கொள்ளுங்க அப்படின்னு. கூட்டணிக்கு ஒன்னும் ரெடியா, அதாவது நாங்க வந்து ஒன்னும் அழைப்பு வந்து ரெடியா தான் இருக்கு, வாசல் திறந்துதான் வச்சிருக்குது, நீங்க தான்ப்பா கண்டுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற விதமா அந்த ஸ்பீச் இருந்தது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க, விஜய் பிறந்து வளர்ந்த இடம் வந்து சாலிகிராமம், சென்னை சாலிகிராமம். விஜயோட வீடு அடுத்தது தான் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்களுடைய வீடு இருக்கு. அவங்களோட ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காங்க வந்து, ரொம்ப சின்ன தம்பியா வந்து அவரெல்லாம் பார்த்துருக்கேன் நான், எங்க ஏரியாக்காரர் தான் அவரு, சினிமாக்காரங்க ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க தமிழிசை, விஜய்க்கும் நம்ம பார்த்து வளர்ந்த தம்பி, என்டிஏ கூட்டணிக்கு வாங்கப்பா அப்படின்னு ஒரு பிட்டம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுங்க, தனியா தாங்க இருப்போம், 234 தொகுதிக்கு நாங்க ஆளை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அதுல உறுதியா இருக்காங்க வந்து. சார் இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு வராதது நிறைய பேர் வந்து, காங்கிரஸுக்கு நீங்க என்னென்னவோ சொன்னீங்க, 80 சீட்டு கொடுக்கலான்னு சொன்னீங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னீங்க, ஆனா அப்பயும் காங்கிரஸ் உங்ககிட்ட வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது ஆக்சுவலா விஜய் வந்து எந்த ஸ்டெப்பும் எடுக்காம விட்டுட்டாரோ சார் காங்கிரஸை வந்து அணைச்சிக்கிறது? உண்மைதான் அது. நீங்க ஏன்னா இப்ப முடிவாகி போச்சு, நேற்று ஃபைனல் ஆயிடுச்சு, 28 தொகுதி முடிஞ்சிச்சு வந்து. ரொம்ப இழுபறியா இருந்த ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸே வந்து தமிழக காங்கிரஸ் 2 பிரிவா மாறப்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 2004 இருந்து திமுக கூட ஒரு கூட்டணியில் இருக்காங்க அவங்க. இல்ல ராகுலோட விருப்பம், சரி விஜய் கட்சி கூட போனதான் என்ன அப்படின்னு மாதிரி இருந்தது. நீங்க சொன்ன பாயிண்ட் நல்ல இது சைமன், அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சிக்னல் காமிச்சிருக்கணும். ஏன்னா ஒரு தேசிய தலைவர், பாரம்பரிய மிக்க குடும்பத்துல இருந்து வந்த ஆள் வந்து, இதுவா சொல்லல விஜய் வந்து அவமதிச்சுட்டாரோ அல்லது இதுதான் கிடையாது. ஒருத்தர் வாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு, ஒரு நேஷனல் கட்சி, முக்கியமான கட்சி தமிழக அரசியலுக்குள்ள இப்பதான் வந்திருக்கிறீங்க, நீங்க 2 வருஷம் தான் ஆகுது, உங்களது ஸ்ட்ரென்த்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு வந்து தமிழக காங்கிரஸ் வந்து காங்கிரஸாருக்கு வந்து எப்பவுமே நம்ம சார்ந்துதான் இருக்கணுமா, நமக்கான பலத்தை வந்து காமிக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் சரியா தானே இருக்கும், அது விஜய் கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எப்பவுமே ராகுல் மாதிரி இப்போ ஒரு தேசிய தலைவர்கள் நேரடியா நாங்க கூட்டணிக்கு வரங்க வாங்க, நான் வந்து பனையூர்ல வந்து உங்களை மீட் பண்றேங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது சாத்தியம், அது நல்லதும் கிடையாது வந்து. ஒருவேளை இவர்கள் அப்படி எதிர்பார்த்தார்களோ அப்படின்ற ஒரு டாக் ஒன்று ஓடிட்டு இருக்கு. தாவேக்காவை சார்ந்த சில நண்பர்கள்கிட்ட பேசினப்ப கூட அவங்களே கூட சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல பனையூருக்கு வந்து ராகுல் வரணும்னு எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல சார், எப்படி சார் அப்படி மாதிரியான விஷயம் அது. நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கலாம் வந்து. ஏன்னா நீங்க ஜனநாயகன் பிரச்சனை வந்தப்போ முதல் குரல் கொடுத்தது வந்து ராகுல் காந்தி தான், ஒரு எக்ஸ்பர்ட். அது நேஷனல் லெவல்ல போய் சேர்ந்தது இல்லை, நேஷனல் லெவலில் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல போய் சேர்ந்தது இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா நீங்க தஞ்சாவூர் கூட்டத்துல முதல்வருக்கும் நன்றி சொல்லியிருக்கீங்க, அதோட சேர்த்து ராகுலுக்கும் நன்றி சொல்லியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கூட்டணி பிடிச்சிருந்தா ஒரு பலம் தான், அது முயற்சி பண்ணிருக்கலாம். நம்ம நேற்று பேசியிருந்தோம் இந்த மாதிரி, அவர் வண்டிக்கு பின்னாடி ஏன் இத்தனை பேர் வராங்க, எதனால இவ்வளோ வண்டியை ஹெல்மெட் போடாம ட்ரிபிள்ஸு 2 பசங்க ஒரு பொண்ணு ஒன்றா சேர்ந்து வர்ற வண்டியில் விழுந்திருக்காங்க
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. நேற்று வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. இந்த போலீஸ் வண்டி நின்றுட்டு இருந்திருக்கு, பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்க. இடிச்சு அந்த ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேருமே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து மூளையில் ரத்த கசிவு அப்படின்னு சொல்லி ஐசியூவில் இருக்காரு. இன்னொருத்தருக்கு முதுகு தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் வந்தது. அவங்களோட அப்பா பேசும்போது ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார். டிவிகேலேருந்து யாராவது வந்து பார்த்தாங்களா அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் யாருமே என்னை வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இது டிவிகே வந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஹேண்டில் பண்ணுறதுனா எப்படி? நீங்கள் அவங்க கட்சிக்காரங்களா, கட்சியில் இல்லாதவங்களா, தொண்டர்களா, ரசிகர்களா, இல்லது வேற ஊர்க்காரங்களா, என்னன்னே இது பண்ணவே முடியாது. இது ஒரு என்னன்னா அவங்களா பார்த்து தான் இது பண்ணி ஆகணும். இல்லைன்னா டிவிக்கு தரப்புல அந்த தொண்டர் படம் மாதிரி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணணும், கிட்ட சேர்க்க விடாம எல்லாரும் அடிக்கணும். அடிச்சா என்ன அது விஜய் அவனையும் கிட்ட சேர்க்கல, எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு தலைவரா? உன்னை பார்க்கறதுக்கு தானே வரோம் நாங்க. இது எப்படின்னு இந்த டிசைன் எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து ஒரு வாகனம், அந்த வாகனத்தை ஆபத்துன்னு தெரிஞ்சோம் நீங்க அதை வந்து பின்தொடர்ந்து போறீங்க, அது சக்கரத்துக்கு பக்கத்துல போறீங்க. நம்ம நேற்று பேசினா அது இது எப்படி வந்து எல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்காதவர்கள் அதிகமாக இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு. நீங்க படிச்சவங்க எல்லாம் இளைஞர்கள் வந்து நீங்க எல்லாம் அவங்கலாம் பாத்தீங்கன்னா எப்படியும் வந்து டிகிரி முடிச்சவங்களா இருப்பாங்க, ஒரு பிஇ முடிச்சு. இவங்க என்னன்னா இப்படி போய் ஏதாவது அந்த குடும்பம் பேசும்போது பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னாப்பா இங்க எங்கேயும் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாலாம், காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குது வந்து. இதுக்கு உண்மையிலேயே விஜய் தரப்புல இருந்தோ டிவிகே தரப்புல இருந்தோ இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம், இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்தாகணும். வேற வழியே கிடையாது வந்து. ஏன்னா விஜய் இதுக்கப்புறம் போக போற பிரச்சார பயணங்கள் எல்லாத்தையும் போயிட்டு ஃபிளைட்ல இறங்கி போக முடியாது இல்லைங்களா, வந்து ஆன் ரோட்ல போய் தான் ஆகணும் சில ஊர்களுக்கு. வந்து அப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் வரும், இதை வந்து தடுக்க முடியாதா? ஒரு மன்றாடி எனக்கு தெரிஞ்ச விஜய் வந்து ஒரு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிடலான்னு கேட்கறேன். நான் வந்து விருப்பப்படுறேன். வேணாம், ஏன்னா இது வேற வழியா ஒன்றும் தடுக்க முடியாது சார். இன்னைக்கு வந்து சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பயங்கரமா நிறைய பேர் வந்து அவரை ட்ரோல் பண்ணியிருக்காங்க. நம்ம லெஜெண்ட் சரவணன் பிடிக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் நானு. இல்ல, அவர் முந்தைய படம் வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, அவருடைய நடிப்பும் ரொம்ப நார்மலா இருந்ததுன்னு சொல்லி எல்லாருடைய பரவலான கருத்து. பட் இந்த டீசர் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. டெக்னிக்கலாவும் சூப்பரா இருந்தது, மியூசிக் சூப்பரா இருந்தது, எல்லாமே ஓரளவுக்கு இப்பதான் அவருக்கு கை கூடி வருதா சார்? நீங்க ரஜினிகாந்த் விஜய் படத்தையே குறை சொல்ற ஆளு, லெஜெண்ட் சரவணா டீசர் வந்து நீங்க வந்து இது ஊற்றி பாராட்டுறீங்கன்னா பெரிய விஷயம். எல்லாமே பயங்கரமா தான் சார் வருது, படத்துல தான் சார் செஞ்சிடறாங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு பெரிய பிரியாணி விருந்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி நல்லா இருந்தது. உண்மையிலே நான் கிண்டலுக்காக பண்ணல, சூப்பரா இருந்தது. வந்து டைரக்டர் உடைய இது வந்து செந்தில்குமாரோடைய இது ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல்ல இருந்து வந்து நல்லாவும் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா அந்த டீசர்ல வந்து. மேனா முந்தைய படங்கள்ல பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டார் வந்து லெஜெண்ட் சரவணன் வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அது அந்த மேக்கப்லாம் கூட சரியா அமையல, ஒரு மாதிரி இந்த முதல் இது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டினியூட்டியே இல்லாத மாதிரியான ஒரு படமா அது இருந்தது. வந்து எதை சொல்ல வராங்க எதை சொல்ல வரலன்னு முழுக்க அவரை வந்து கேலி சித்திரமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. டோட்டலா அதை அடிச்சு தள்ளிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சம்பவம், அந்த சம்பவம் எதனால அப்படியே ஒரு டீசர்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. குறிப்பா செந்தில்குமாரோடைய அந்த கருடன் படம் பாத்தீங்கன்னா ஆமா சூப்பரா இருந்தது சார், பிரமாதமா இருந்தது. சூரியட்ட இப்படி அந்த அளவுக்கு நடிப்பாரா அப்படின்ற அளவுக்கு பயங்கர. உன்னிமுகந்தனுக்கு அதுக்கு அப்புறம் தமிழ்ல ஏன் படம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து லெஜெண்ட் சரவணா அந்த படம் பார்த்து கூட பிக்ஸ் பண்ணிருக்கலாம். வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுங்களா, வந்து என்ன சார், இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஏப்ரல் ரிலீஸ் ஆகும் போது அடுத்த படத்துக்கு சம்பளத்தையும் கொடுத்துட்டாராம். அடுத்த படத்துக்கு முழு சம்பளத்தையும் வந்து செந்தில்குமார் கொடுத்துட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கேயே உட்காருங்க, ஒண்ணு வந்து பாடி ஸ்டோர்ல உட்காந்துருக்க, இல்லைன்னா வந்து டி நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற லெஜெண்ட் சரவணா ஸ்டோர்ல உட்காந்துருக்கு, உங்களுக்கு ஒரு ஆபீஸை போட்டு கொடுத்துட்றேன், நீங்க எங்கேயும் கிளம்ப கூடாது அப்படின்னு. படம் அந்த அளவுக்கு பிரமாதமா வந்திருக்கிறதுக்காக ஒரு தகவல் லீடர். சூப்பர் சார். சார் டாக்ஸிக் வந்து எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட படம், பட் அவ்வளோ பெரிய படமே டேட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார். தள்ளி வச்சிருக்காங்க, இப்போ கேட்டா வாருன்றாங்க, ஆனால் நம்புற மாதிரி இல்லை. அவன் வாருன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கல்ஃப்ல வந்து படம் ரிலீஸ் பண்றதுல ஒரு சிக்கலா இருக்கும். கல்ஃப்ல வந்து வருவாங்களா, தியேட்டரே திறப்பாங்களா, ஏன்னா துபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கலோபரமா இருக்குது, வந்து வெளியே தெரியல. அவன் ஃப்ளைட்டை பிடிச்சி தப்பிச்சு வந்தா போதுன்னு எங்க
பிரைவேட்டா பிளைட்டுக்கு வந்து 3 கோடி ரூபாயாங்க. அதான் சார் பார்த்தேன் நானு. எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருந்துச்சு. நான் ஏன் 3.5 கோடி கொடுத்து பிளைட்ல போறேன். இப்பதானே துபாய் வீடியோ ஒண்ணு போட்டீங்க. அதனால இவர் துபாயில இப்ப இருக்காரு பொழுது ஏதோ தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம 2 பேரும் தான் வந்து இவங்க போடுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பொழுது. அப்படி இருக்கிறதுனால அங்க கல்ஃப்ல இந்த படத்துக்கு வந்து கூட்டம் வர அதுல வாங்கி வெளியிட முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்க போதுன்னு நானும் அப்படிதான் நம்பினேன். ஒரு கட்டத்துல விசாரிக்கும் போது ஒரு தகவலை சொன்னாங்க, இன்னும் படமே முடியலங்க சார். படம் முடியாம எப்படி சார் 19ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்னு சொன்னாங்களே சார். ஆக்சுவலா படமே ஒரு சாங் பேலன்ஸ் இருக்குதான், சில காட்சிகள் பேலன்ஸ் இருக்குதான். ஆனா 19 ரிலீஸ் டேட் எந்த கான்பிடன்ட்ல அதை போட்டாங்கன்னு தெரியல. கேவியனுக்கும் ரிலீஸுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன தெரியலங்க. ஜனநாயகனை பாவம் தொட்டாங்க அவங்க. அதுல பொலிட்டிக்கல் இது இருக்குது, அது வேற விஷயம். நான் அவங்களே ஃபீல் பண்ணிருப்பாங்க, என்னடா விஜயோட கடைசி படத்தை நம்ம எடுக்க வந்திருக்கிறோம், எப்படியோட வசூலை தாண்டி அது ஒரு பெருமை தானே அவங்களுக்கு வந்து. இவ்வளவு பெரிய ஒரு உச்ச ஹீரோ, அந்த உச்ச ஹீரோவுடைய படத்தை நம்ம கடைசி படத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்னா அதை தடுத்து அது வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இங்க டாக்ஸிக்கு பாத்தீங்கன்னா சரி 19 வந்துட போது பெங்களூர்லாம் போலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட் பாக்குறது. அதுல என்ன பிரச்சனைனா அந்த கீது மோகன்தாஸ் ஞாபகம் இருக்குது உங்களுக்கு, நலை தமையந்தின்னு ஒரு படம் வந்து ரொம்ப கமல் மாதவன் அதுல நடிச்சிருப்பாங்க, டைரக்டரா மாறிட்டாங்க. கதை வந்து யஷ் தான். ஆமா ஆக்சுவலா என்னன்னா இந்த ஹீரோவுக்கும் இயக்குனருக்கும் ஒரு பெரிய கிளாஷ் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. எல்லா படத்துலயும் இருக்கா சார் அது? என்னது யஷ் அப்படியேப்பட்டவர் கிடையாது. மேபி அவர் என்ன இப்போ ஒரு இட்டுக்கு அப்புறம் கேஜிஎஃப்க்கு அப்புறம் ஒரு 3-4 படம் தான் பண்ணியிருக்காரு வந்து. அது ஏதோ ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருவேளை ஹீரோவுக்கு வந்து அவங்களுக்கு தெரியல, நமக்கு இந்த மாதிரியான காட்சி வைக்கணும், நமக்கு இந்த மாதிரியான ஒரு பில்டப் கொடுக்கணும், நமக்கு இந்த மாதிரியான சீன் பண்ணணும்னு இதுல வந்து அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரச்சனையாகி ஒரு கட்டத்துல ஒரு வாரம் எஸ்ஏ கேமராவை பிடிச்சி டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இந்த மாதிரி ஹீரோ கேமரா பண்ற விஷயம், ஹீரோ டைரக்ட் பண்ற விஷயம், அந்த படம்லாம் எப்படி போயிருக்குன்னு நமக்கு தெரியும் சார். நிறைய விஷயம் நடந்திருக்கே சார். விஷால் அப்படிதான் பண்ணாரு. விஷால் உள்ள இறங்குறாரு, நான் பாத்துக்கிறேன் போங்க அப்படின்றாரு. விஷால் பாட்டு புருஷன் ஷூட்டிங்ல இருக்காரு, ஒரு பாட்டு நடிச்சிட்டு இருக்காரு, பக்கத்துல தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு சாலிகிராம்ல. அப்புறம் ஏங்க இடையில வந்து துப்பறிவாளன் 2க்கு அதானே சார் நடந்தது, அதனால சொன்னேன். அதனால ஓகே, இது நல்லபடியா சுமூகமா கேவிஎன் ப்ரொடக்ஷன் பேசி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அவங்க சொன்ன டேட் வந்து ஜூன் மாசம் சொன்னாங்கல்ல, அதுல வந்து எந்த மாறுதலும் கிடையாது. ஜூன்லயே இந்த படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் 20ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. முன்கூட்டியே ஒரு வாரம் இது ரிலீஸ் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூன் 22ஆம் தேதி அவர் பிறந்த நாள். அதை நாம தான் முதல்ல பிரேக் பண்ணோம். ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆமா சார், அவரோட பர்த்டேக்கு படம் ரிலீஸ் ஆக போதும். ரிலீஸ் பஞ்சாயத்து தொடங்கும் போதே ஜூன் 22 தான் அந்த படம் ரிலீஸ்னா, அது முன்கூட்டி 2 நாளைக்கு முன்னாடி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். சூப்பர் சார். சார் கருப்பு படம் என்னாச்சு, எல்ஐகே என்னாச்சு, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பயங்கரமான ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. என்ன சார் ஆக்சுவலா எல்ஐகேக்கு வந்து ஒரு ரிலீஸ் டேட் வந்து சரியா அமையல. நம்ம கேள்விப்பட்டதுப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கரெக்டான ஒரு டேட் பார்க்குறாங்க. அந்த டேட்ல ஏதாவது ஒரு கட்டையா விழுந்துருது. வந்து இப்போ T20 உலகக்கோப்பை, அடுத்து IPL 28ஆம் தேதி ஆரம்பிக்குது, எலெக்ஷனு. ஜனங்களுக்கு வந்து ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள வர மூடே கம்மியாகி போச்சு சைமன். வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து தேர்தலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கானு வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து ஆமா குடிச்சா டிபேட் எல்லாம் போய் உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் டேட் அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பிறகுதான். கருப்புக்கு நான் கேள்விப்பட்டது ஒரு சம்பவம் என்னன்னா, படத்துல வந்து சூர்யாவுக்கே ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு அப்படின்னு உதட்ட புதுக்கி இருக்காரு. அவரு பில்டப்லாம் பயங்கரமா இருந்துச்சு சார் ஒவ்வொரு வாட்டி. ஏன்னா தியேட்டருக்காரங்களே வந்து ஏதோ தியேட்டருக்காரங்களே எனக்கு தெரிஞ்ச ஒரு திரையரங்க உரிமையாளரே வந்து தியேட்டருக்காரங்க முழுக்க வந்து ஓடிடி ஸ்டார்னு அவரை பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஓடிடியில் தான் கடைசியா ஒரு இட்டு கொடுத்தவர். அதன் பிறகு என்ன ஆச்சு வந்து இப்படி கருப்பு பெருசா எடுத்து பார்த்துங்க. இதுல என்ன ஆர்ஜே பாலாஜி ரீஷூட்லாம் பண்ணலான்னு கேட்டிருக்காரு. ஒன்றும் வேணாங்க, அதை எடுத்து வைங்க, நான் வந்து வெங்கி அட்லூரி, அடுத்து வந்து இவர் மலையாள டைரக்டர், இப்படி அதர் லாங்குவேஜ் டைரக்டர் நான் வந்து படம் பண்ணிட்டு போறேன், இந்த படம் வரட்டும் அப்படின்னு. எனக்கு என்னன்னா படம் சரியா இல்ல பொதுவா சொல்றேன், இதுன்னு கிடையாது. நீங்க ஒரு பெரிய ஹீரோவான ஆட்களோ ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அது சரியா வரல. நான் திரும்ப சொல்றதுதான், இப்ப நீங்க ஒரு படம் சம்பந்தப்பட்ட ஒரு டைரக்டரா இருக்கீங்க, ஒரு ஹீரோவா இருக்கிறீங்கன்னா, நீங்கள் நடித்த படத்தையோ நீங்கள் இயக்கிய படத்தையோ கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 50 முறை பார்த்திருப்பீங்க. ஆமா, நிச்சயமா பாத்துறேன். அந்த 50 முறையில உங்களுக்கு என்ன தப்புன்னு என்ன இதுன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது அந்த மாதிரியான ஒரு படம் வந்துருச்சு, அதை தூக்கி அப்படியே வெளியே வச்சிட வேண்டியதானே. அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி, அதுக்கு ஒரு செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா இதுவாகி, அதை வந்து பப்ளிக் பைட்ஸ்ல வந்து அவனை திட்டி, அவனை யாரா அவன் திட்டுவன், அவனை புட்டுறா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு வளவேசி தேடி
இதெல்லாம் ஏன் பொதுவா சொல்றேன் நான் இந்த படத்துக்காக சொல்ல, இது மாதிரியான ஒரு தகவல் வந்து கருப்பு மேல ஓடிட்டு இருக்கு. சினிமாவை பத்தி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நியூஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தது. அடுத்தடுத்து நிறைய சினிமா நியூஸ்கள் வரணும், கண்டென்ட் நமக்காக எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.